திரும்ப போயிட்டாராமே. கல்யாண வேலையெல்லாம் முடிச்சிட்டு அப்புறமா பண்ண கூடாதா? மாமா எப்பவுமே பிசினஸ்ல கரெக்டா இருப்பாரு. அவரால தான் எங்க ஃபேமிலி இவ்வளவு வளர்ந்திருக்கு. அது அப்படித்தாயா, ஒரு குடும்பத்துல ஒரு ஆளு ஓடா தேஞ்சு உழைச்சாதான் அந்த குடும்பமே முன்னேறும். நானும் என் குடும்பத்தை வளர்க்க தனி ஆளா நின்னு எல்லாத்தையும் செஞ்சிருக்கேன். ஒரு ஆளாவது பொறுப்பா இருந்தா தானே எல்லாம் நடக்கும். தாலி கட்டுறதுக்குள்ள வந்துருவார்ல. பிளைட் ஏறி இருப்பாரு, கண்டிப்பா வந்துருவாரு. ஆதி, ஜீவா உங்க கூட தான் இருந்தான்ல, எங்க அவன்? ஏலே, இந்த நேரத்துல அவனை எதுக்கடா கேக்குற? இல்ல அப்பதா, நைட்ல இருந்து ஆளையே காணோம், அதான் அவர்கிட்ட கேட்டேன். அது நைட் அவன் ஃப்ரெண்ட்ஸோட ஏதோ செலிப்ரேட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு போனான். ஓஹோ, அதானே பார்த்தேன். என்னடா இவனுக்கு பொறுப்பெல்லாம் வந்துருச்சேன்னு. அம்மாச்சி, கேட்டியல இவங்க சொன்னத? வெட்டி பயல்களோட சேர்ந்து அவன் குடிக்க போயிருக்கான். தேவி, ஜீவா அப்படிலாம் போற பையன் கிடையாது. அதேன் சொல்றாரு, வெளியில கொண்டாட போயிருக்கான்னு. உன் புள்ள என்ன கோயில்ல போய் காவடி தூக்கவா போறான்? விடிய விடிய குடிச்சு கூத்து அடிச்சுக்கிட்டு இருப்பேன். அப்பதா, அவன் கல்யாணம் முடியற வரைக்கும் எங்கேயும் போக மாட்டேன்னு சொன்னான். ஆஹா, ஏன் அவன் என்ன பெரிய ஹரிச்சந்திரனா சொன்னதை செய்யறதுக்கு? சும்மா அப்படியெல்லாம் அவன் போறவன் இல்லம்மா. மனோ, அவனுக்கு போனை போடு. சரிப்பா. சுவிட்ச் ஆஃப்ல இருக்குப்பா. பாத்தியலா, நான் தான் அப்பவே சொன்னேன்ல, இதுதான் அவன் பொறுப்பு. நேத்து முழுக்க ஆதி கூடவே தான் இருந்து எல்லா உதவியும் செஞ்சாரு. இன்னைக்கு ஏன் இப்படி? அவன் அப்படித்தாம்மா. நாளுக்கு ஒரு பேச்சு, நாளுக்கு ஒரு செயல்னு இருப்பேன். அவனால யாருக்கு எந்த நல்லதும் நடக்காது. ஏதோ சுமதி சொன்னாலேன்னு கூட இருக்கட்டும்னு விட்டேன். அத்தை, அவன் எங்கேயாவது வெளியே போயிருப்பான், வந்துருவான். அவன் ஏன் அத்தை இங்க வர போறான்? போதை தெளியவே சாயந்தரம் ஆயிடும், அதுக்குள்ள கல்யாணமே முடிஞ்சிரும். அதுவும் நல்லதுக்குதான். அவன் எல்லாம் இங்க இருந்தா இந்த கல்யாணத்தை ஒழுங்கா நடக்க விட மாட்டான். நானே அவனை இங்க இருந்து போக சொல்லணும்னு தான் இருந்தேன். அவனே போயிட்டான். நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோங்களேன். சரி, நேரம் ஆகுது, நம்ம ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிக்கலாம். அம்மா, நீங்களே முதல்ல ஆரம்பிச்சு வைங்க. அம்மா, கொஞ்சம் இங்க வரீங்களா? வாங்க. இதோ வரேன். மா, போயிட்டு வந்துடுறேன். சரி. மருமகளே, புகுந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எங்களெல்லாம் மறந்துடாதம்மா. என்ன மாமா நீங்க, நான் எப்படி உங்களை மறப்பேன்? சும்மா சொன்னம்மா, நீ நல்லா இருந்தாலே போதும். சரிண்ணே. மீனாட்சி, உன் மனசுக்கு நீ போற இடத்துலயும் நல்லா தான் இருப்ப. ஏதாவது தேவைன்னா இந்த மாமாக்கு ஒரு போன் பண்ணு, சரியா? இந்த மாமா வந்து நிப்ப. சரிங்க மாமா. தேனு, மண்டப மேனேஜர் என்ன சொன்னாரு? மா, முகூர்த்த நேரம் எப்போ, என்ன ஏதுன்னு விவரம் கேட்டாங்கம்மா. ஏன்? யாரோ ஒருத்தர் சீஃப் கெஸ்டா இந்த கல்யாணத்துக்கு வராங்களா? யாருக்கா? ஆதி வீட்டு சைடுல இருந்தா இருக்கும். பெரிய முதலாளிங்க, ஏதாவது மந்திரிங்க வருவாங்களாக்கும். அதெல்லாம் இல்ல. அப்ப சினிமா நடிகருங்க யாராவது வந்து ஆரம்பிக்க போறாங்களா? ஏமா, நாம என்ன கடையா திறக்கிறோம்? நடிகரை கூப்பிட்டு ரிப்பன் வெட்டுறதுக்கு? தேனு, யார் வரா? தெரியலங்க.
மாப்பிள்ளை வீட்டு சைடுல இருந்தும் யாரும் இல்லையா? மாப்பிள்ளை வீடு சைடுல இருந்து யாரும் இல்லையா? அத்த, ம்? அப்ப நம்ம குடும்பத்து சைடுல இருந்து யாராவது வராங்களா? என்ன மாப்பிள்ள நீங்க? எங்க குடும்பமே நீங்க எல்லாரும் தான். இதுக்கு மேல யார் வர போறாங்க? ஆனா ரெண்டு வீட்டு சைடுல இருந்தும் யாரும் இல்ல. முக்கியமான ஆள் வர போறாங்கன்னு மேனேஜர் சொல்றாரு. அப்ப யாரா இருக்கும்? யாரா இருந்தா என்னம்மா, வரும்போது பாத்துக்கலாம். நம்ம சடங்கை செஞ்சு முடிப்போம். ஆ. வா, நிலங்கு வை. எல்லாம் வெறும் கனவு தானா? இந்த கல்யாணம் நடக்கூடாது. மீனாட்சி வாழ்க்கையை எப்படியாவது காப்பாத்தியாகணும்.